சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே சாவித்திரி யாருக்கும் தெரியாமல் ஆறுமுகத்துக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புன்னு அவர் அங்கேருந்து அனுப்பிட்டு உள்ளே போன சாவித்திரி ரொம்ப சந்தோஷமாக தாமரைக்கிட்ட எப்படியோ அந்த ஆறுமுகம் வீட்டுக்கு வர வச்சு பணத்தை கொடுத்துட்டேன். என்ன நம்மளோட 5 லட்ச ரூபா பணம் அவங்ககிட்ட போனது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கல்யாண ஏற்பாடுக்காக அந்த பணத்தை வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனாலும் இப்போதைக்கு அந்த ஆறுமுகத்தால் உனக்கும் சேதுவுக்கும் நடக்க போகிற கல்யாணத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பணத்தை தர வேண்டியதாக போயிடுச்சு தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கூடனே தாமரையும் அம்மா நிஜமாவே இந்த கல்யாணம் நடக்கும்ல, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களேம்மா. முதல்ல செல்லப்பாண்டி தமிழ்செல்வின்னு இப்போ இந்த ஆறுமுகம் எங்கேருந்து வந்தானே தெரியல. அவனும் வந்து என்னை பற்றின உண்மையை சொல்லிடுவேன்னு பணத்தை கேட்டு வாங்கிட்டு போகிறான். கொஞ்சம் பயமாதாம்மா இருக்குது. ஏற்கனவே சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் பொய் சொல்லி ஏமாற்றி நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக சொல்லி தான் நம்ம இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்கோம். எனக்கும் சேது மாமாவுக்கும் இடையில எதுவுமே நடக்கலை, நாம் சொன்னது எல்லாமே பொய்ன்னு வெளியில் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக செஞ்சிடணுமா. அப்போ தான் நான் சேது மாமா கூட சந்தோஷமாக வாழ முடியும். அதுக்கப்புறம் இந்த உண்மை தெரிஞ்சாலும் இவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. ஆனால் சேது மாமாவோட மனைவியாக இந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுமா. நான் மட்டும்தான் எல்லா உரிமையோடையும் சந்தோஷமாக சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணுமா அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே சாவித்திரியும் அதுக்கு ஏற்பாடு செய்யணுன்றதுக்காக தானே கேக்கில் தேவையில்லாத பொருளெல்லாம் கலந்து அதை இங்கே சேதுவுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு நடக்காததை நடந்ததா சொல்லி என் அண்ணன் ராஜாங்கத்தையே நம்ப வச்சு கல்யாண ஏற்பாடெல்லாம் இம்பிட்டு தைரியமாக செஞ்சிட்ருக்கேன். உனக்காக தாமரை நான் எது வேணாலும் செய்வேன், நீ கவலைப்படாத. இந்த வீட்டில் நீ மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும், சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் உள்ள பேசிகிட்டு இருக்க அந்த சமயம் அங்கே வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்த மலர் சாவித்திரி தாமரை பேசுகிறத கேட்டது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஏதோ பெரிய திட்டம் போடுற மாதிரில இருக்குது. சேது ஐயாவை பற்றி ஏதோ பேசுகிறாங்களே, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம். இங்கே தமிழ்செல்விக்கே நம்மளால் உதவ முடிஞ்சா நல்லது தானே. தாமரை சேதுவோட கல்யாணம் நடக்கவே கூடாது, சேதையா தமிழ்செல்வி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு வெளியில் வேலை பார்க்குற மாதிரியே இங்கே ரூமில் இருக்கிற சாவித்திரியும் தாமரையும் என்ன பேசுகிறாங்கன்றத கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, இத்தனை நாள் இந்த சாவித்திரியும் தாமரையும் திட்டம் போட்டு தான் நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்ப வச்சு கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. சேது ஐயா மேலே எந்த தப்புமே இல்லை. இதனால் தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாது. இந்த உண்மை நமக்கு மட்டும் தெரிஞ்சால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாதே, ஏதாவது ஒரு ஆதாரம் வேணுமே அப்படின்னு நினச்ச மலர் ரொம்பவே பதட்டத்தில் அவங்க ஃபோனை எடுத்து சாவித்திரியும் தாமரையும் அவங்க ரூமில் என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களோ, சேது மேலே என்னெல்லாம் தப்பு இல்லை, இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, என்னெல்லாம் திட்டம் போட்டாங்கன்னு பேசிகிட்டு இருந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே இங்கே வந்து ஆதாரமாக எடுக்கிறாங்க மலர். இங்கே தாமரை சாவித்திரி கிட்ட கேட்குறாங்க, அம்மா அந்த ஆறுமுகத்துக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்களே, அவன் திரும்பி வரமாட்டான்ல. நான் தான் இந்த சேது தமிழ்செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்ட ஃபோனில் அங்கே போலீஸ்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். என்னால் தான் மாமா ராஜாங்க மாமா அவமானப்பட்டார் அப்படின்ற உண்மையெல்லாம் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிடாதுலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு சாவித்திரியும் அது எப்படி தெரியும், அதான் சரியான நேரத்தில் அந்த ஆறுமுகத்தை யாருக்கும் தெரியாமல் வர வச்சு 5 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்து அனுப்பிட்டல, இனி எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ சந்தோஷமாக இருக்கணும் தாமரைன்னு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்க இங்க மலருக்கு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. நிறைய உண்மை அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ தமிழ்செல்வி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலை, கல்யாணத்தை நிப்பாட்ட ஃபோன் பண்ணது இந்த தாமரை தானா, அதுவும் அந்த ஆறுமுகத்துக்கிட்ட ஃபோன் வாங்கி தான் ஃபோன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற எல்லா உண்மையவும் ஆதாரமாக எல்லாருக்கும் நிரூபிக்கிறதுக்கு தன்னுடைய ஃபோனில் அது எல்லாத்தையுமே ஆதாரமாக எடுத்துகிட்ருக்குறாங்க மலர். சாவித்திரி கிட்ட பணத்தை வாங்கின ஆறுமுகம் வெளியில் எப்படியாவது கிளம்பிடணும்னு நினைக்கும் போது அந்த சமயம் ஆறுமுகம் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு சந்தேகப்பட்டு அங்கே வந்த சேதுவும் கருப்பும் ஆறுமுகத்துக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உனக்கு என்ன இங்கே வேலை, எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்க, யாரை பார்க்க வந்த, ஆமாம் கையில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே உடனே ஆறுமுகம் பதில் பேச முடியாமல் இங்கே ஆறுமுகம் சொல்கிறாரு, ஐயா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் சும்மா தான் வந்தேன், என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் கிளம்புறேன் ஐயா அப்படின்னு சொல்ல உடனே கருப்பு சொல்கிறாரு, ஆறுமுகம் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நீ இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்காதே, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, அது மட்டும் இல்லை உன் கையில் ஏதோ பை இருக்கே, என்ன வச்சுருக்க உள்ள, அதை எடுத்து காமின்னு சொல்ல உடனே சேதுவை பார்த்து திருன்னு முழிக்கிறார் ஆறுமுகம். பையில் பணம் இருக்குதே, பணத்தை யார் தந்தாங்கன்னு கேட்டால் இம்புட்டு பணத்தை யாரோ தந்திருக்காங்கன்னு சந்தேகப்பட்டு அப்புறம் ராஜாங்க ஐயா முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டிடுவாங்களே, என்ன சொல்லி சமாளிக்க ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு.
உடனே கருப்பு, இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது மாப்பிள்ள. இந்த ஆறுமுகம் உண்மையை சொல்ல மாட்டான். ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் போல. யாரோ ஏதோ இவனை கூப்பிட்டு அனுப்பியிருப்பாங்களோ. கையில் இருக்க பையன் முதல்ல வாங்கி பார்த்தா தெரிஞ்சிரும்னு இங்கே ஆறுமுகம் வச்சுருந்த பையன் கருப்பு வாங்குறாரு. அதில் நிறைய பணம் இருக்கிறதையும் பார்த்துட்டு, சேதும் என்னன்னு பாரு, இவ்வளோ பணத்தை இவன் வச்சுருக்கான். யார் கொடுத்தாங்க, உனக்கேது இவ்வளோ பணம் அப்படின்னு இங்கே கருப்பும் சேதும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஆறுமுகத்துக்கு என்ன செய்யனே தெரியல. இது என்னோட பணம் தான், ஏன் பணம் தான், நம்புங்க அப்படின்னு சொல்லி பதட்டமாக பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே சேதுவும், உன் பணம் தான், அதுக்கே இவ்வளோ பதட்டமாக பேசுகிற, உன் பணமாக இருந்தாலும் நீ இப்போ இந்த வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன, யாரை பார்க்க வந்த, ஏதோ உன்னை பார்த்தா ரொம்ப சந்தேகமாக இருக்குது, முதல்ல நீ வா, என்ன உண்மைன்னு தெரியாமல் நான் உன்னை அப்படியே விட போகிறதில்ல அப்படின்னு ஆறுமுகத்தை வெளுத்து வாங்கி ராஜாங்க முன்னாடி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக ஆறுமுகத்தை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு சேது. இங்கே ராஜாங்கம் சன்னாசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அங்கே சேது ஆறுமுகத்தை உள்ளே கூட்டிகிட்டு வர ஆறுமுகம் அழுதுகிட்டே வராரு. கையிலையும் பை இருக்குது. இங்கே ராஜாங்கம் இங்கே கருப்புக்கிட்ட, என்னாச்சு கருப்பு, இவன் யார், எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வரீங்கன்னு சொல்ல, இவன் ஆறுமுகம், அது மட்டும் இல்லாமல் இவன் நம்ம வீட்டு பக்கமாக வந்தான், சந்தேகப்பட்டு இவங்கிட்ட பேசுனா கையில் நிறைய பணம் வச்சுருக்கான், ஏதோ நம்ம வீட்டிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன், அதான் சந்தேகப்பட்டு கூட்டிகிட்டு வந்த மாமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜாங்கமோ, இங்கே வா, உனக்கு ஏது இவ்வளோ பணம், ஆமாம் நீ என்ன வேலை பார்க்குற, உன்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கிறதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்க ராஜாங்கத்தை பார்த்த உடனே இங்கே ஆறுமுகம் பயந்துட்டு, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் வீட்டு பணத்தை நான் எடுத்துகிட்டு போகலை, நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை, என் அக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்களுக்கு பண தேவை இருக்குது, உதவி கேட்டு தான் சாவித்திரி அம்மாவை பார்க்க வந்தேன், அதனால் சாவித்திரி அம்மா தான் உன் அக்காவை நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி எனக்கு உதவி செய்ய இந்த பணத்தை கொடுத்தாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சாவித்திரியவும் சொல்லிடுறாரு. ஆனால் சாவித்திரி மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக, சாவித்திரி ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாங்கன்ற மாதிரி இங்கே ஆறுமுகம் பொய் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு கருப்பு சொல்கிறாரு சேதுக்கிட்ட, மாப்பிள்ள, இங்கே சாவித்திரி அம்மா ஏதோ தேவையில்லாத திட்டம் போட்டு தான் இவனை வர வச்சு பணம் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு தெரியுது, இதை நீ அப்படியே விட்டுறாத, ஓ மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஆறுமுகத்தாலையும் நமக்கு ஏதோ பயன் இருக்கும் தான் நினைக்கிறேன், அதனால் உங்கள் அத்தை தாமரை எல்லாரையும் கூப்பிடு, என்ன உண்மைன்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம், இதை இப்படியே விட்டுறக்கூடாது, இந்த ஆறுமுகம் சாவித்திரிக்கிட்ட அதுவும் 5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு போகிறான்னா, உன் அத்தையை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், யாருக்கும் அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க, பணம் நான் வரணும் தான் நினைப்பாங்க, யார்கிட்டையாவது பணத்தை வாங்கணும், பணத்தை யாராவது தரணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து இப்படி வீண் செலவு செய்ய மாட்டாங்க, உண்மை என்னன்னு உங்கள் அத்தை சாவித்திரியை கூப்பிட்டா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்ல அங்கே சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி, தமிழ்செல்வி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அப்பத்தா உடனே, என்னதான் நடக்குதுங்க இந்த வீட்டில், எப்போ பார்த்தாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே ராஜாங்கம் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஆறுமுகம் அங்கே வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சேதுக்கிட்டையும் கருப்புக்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்ச இங்கே சாவித்திரியும் தாமரையும் திருன்னு முழிக்கிறாங்க. என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே, இந்த ஆறுமுகத்துக்கிட்ட அதுக்கு தான் சொன்னேன், சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடு, யாரும் பார்த்தா பெரிய பிரச்சனை வரும்னு, இப்படி பணத்தோடு மாட்டிக்கிட்டானே, என்ன சொல்ல போகிறேன்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ராஜாங்கம், ஏமா சாவித்திரி, இந்த ஆறுமுகத்தை உனக்கு தெரியுமா, நீ தான் இந்த 5 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்தியான்னு கேட்க, ஆமாண்ணே நான் தான் கொடுத்தேன், ஏதோ தேவைன்னு சொல்லி கேட்டான், ஏதோ உதவி செய்யணும்னு சொன்னான், அதனால தானே கொடுத்தேன், இதில் என்னென்ன தப்பு இருக்குது, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் தானே நமக்கும் நல்லது நடக்கும், என் பொண்ணு இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் அவன் கேட்ட உடனே உதவி செஞ்சேன், இதில் தப்பு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உதவி செஞ்சதெல்லாம் சரிதான், ஆனால் இது மற்றவங்க யாருக்கும் தெரியாதே, யாருக்கும் தெரியாமல் எதுக்கு ஆறுமுகத்தை தனியாக வர சொல்லி அதே மாதிரி பணத்தை யாருக்கும் தெரியாமல் கொடுத்து அனுப்புகிற, இது சேதுவும் கருப்பும் பார்க்க போய் எங்களுக்கு இந்த உண்மை தெரிய வந்தது, மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு ராஜாங்கம் கேள்வி கேட்குறாரு. இங்கே பதில் பேச முடியாத சாவித்திரியும் இங்கே ரொம்ப கோவமாக ஆறுமுகத்தை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. எந்த உண்மையும் சொல்லிடாத, என் பொண்ணை பற்றி ஏதாவது சொன்னேன் அவ்வளவுதான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க ஆறுமுகத்தை. இங்கே இப்படி பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த சமயம் ஆதாரம் எல்லாமே மலர்கிட்ட வசமாக மாட்டிக்குது. இந்த தாமரையும் சாவித்திரியும் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டு எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஃபோனில் ஆதாரம் இருந்ததால் இதை முதல்ல தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்கணும். வீட்டில் வேற அந்த ஆறுமுகம் வசமாக மாட்டிக்கிட்டான். இனியும் இவங்க பொய் சொல்லி ஏமாற்றி ஆறுமுகத்தை அனுப்பிடுவாங்க. இந்த கல்யாண ஏற்பாடை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா இந்த சாவித்திரியும் தாமரையும் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, எதுக்காக
ஆறுமுகத்துக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. எல்லா உண்மையும் இங்கே ராஜாங்க ஐயாவுக்கும் வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கும் தெரிய வரணும் அப்படின்னு நினச்ச மலர் அங்கேருந்து தமிழ்செல்வியை மெதுவாக வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே தமிழ்செல்வியும், அக்கா என்னக்கா, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? வீட்டில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. எனக்கு என்னவோ ஆறுமுகம் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. சாவித்திரி ஏதோ உண்மையை மறைக்கிறதுக்காக தான் ஆறுமுகத்துக்கு பணம் கொடுத்துருப்பாங்க போல. ஆனால் இந்த ஆறுமுகமும் சாவித்திரியும் பொய் சொல்லிட்டு இருக்காங்கக்கா அப்படின்னு தமிழ்செல்வி சொல்கிறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க தமிழ்செல்வி கிட்ட, நீ சொல்கிறது அம்புட்டுமே சரிதான். இப்போ தான் உண்மை என்னன்னு எனக்கே தெரிஞ்சது தமிழ்செல்வி. சேது ஐயா மேலே எந்த தப்பும் இல்லை. இது எல்லாமே இந்த தாமரையும் சாவித்திரியும் போட்ட திட்டம்தான். நான் அவங்க ரூமுக்கு வெளியில் நான் வந்து சுத்தம் செஞ்சிட்டு இருந்தேன். வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் இருக்கிறதே தெரியாமல் இந்த சாவித்திரியும் தாமரையும் உள்ளே நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே கேட்டு நான் பேரதிர்ச்சி ஆயிட்டேன். எல்லாமே ஆதாரத்தோடு இந்த ஃபோனில் இருக்குது. அவங்க பேசுனதை நீயும் கேளு அப்படின்னு தமிழ்செல்வி கிட்ட தன்னுடைய ஃபோனை கொடுத்து அந்த வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்த தமிழ்செல்வியும், என்னக்கா இது? அப்போ கேக்கில் தேவையில்லாத ஒரு பொருளை கலந்து மாமாவுக்கு சாப்பிட கொடுத்து அவர் மயங்கினதுக்கு அப்புறமா நடக்காத விஷயத்த நடந்ததை சொல்லி ஏமாத்திருக்காங்களா? அப்போ எதுக்குக்கா தாமரை இப்படி பொய் சொல்லணும் அப்படின்னு கேட்க, எல்லாம் சேது ஐயா மேலே உள்ள ஆசையிலையும் அவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்துலையும் தான் இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு தாமரையை இந்த வீட்டோட மருமகளாக்கணும்னு நினச்சிருக்காங்க. இனி இதை இப்படியே சும்மா விட்டுறக்கூடாது. இங்கே சேது ஐயா மேலே எந்த தப்புமே இல்லை. நீ சொன்னப்போ கூட இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட போறியோன்னு நினச்சேன். ஆனால் இவங்க மூலமாகவே இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் கண்டிப்பாக தாமரை சேது ஐயாவோட கல்யாணத்தை நடக்க விடவே கூடாது தமிழ்செல்வி. இந்த ஒரு ஆதாரம் போதும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உன் மேலே பெரிய தப்பு இருக்குன்னு உன்னை கார் செட்டில் தங்க வச்சாங்கல்ல, உன் மேலே தப்பே இல்லை தமிழ்செல்வி. ஏன்னா நீயும் இங்கே சேது ஐயாவும் ஒன்று சேரக்கூடாது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காகவே உங்கள் கல்யாணத்தை நிப்பாட்ட தாமரை தான் இந்த ஆறுமுகத்துக்கிட்ட ஃபோன் வாங்கி போலீஸ்கிட்ட பேசியிருக்கா. அதனால தான் இங்கே ராஜாங்க ஐயாவை போலீஸ் கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே அம்புட்டு அவமானப்பட்டு இருந்தாங்க. செய்கிற எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தான் மேலே தப்பே இல்லாத மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரி இந்த வீட்டில் இருக்க தாமரையவும் சாவித்திரியவும் நீ சும்மா விடக்கூடாது. நீ மட்டும்தான் இந்த வீட்டோட சின்ன மருமகளாக சந்தோஷமாக சேது ஐயா கூட சேர்ந்து வாழணுமே தவிர்த்து பொய் சொல்லி ஏமாத்துற தாமரையோட கல்யாணம் நடக்கவே கூடாது. இந்த ஆதாரத்தை கொண்டு போய் நீ அங்கே ராஜாங்கம் ஐயா முன்னாடி காமி. சேது ஐயா மேலே தப்பு இல்லைன்னு நீ நிரூபிக்கணும். இந்த ஆறுமுகம் எதுக்காக இந்த சாவித்திரி கிட்ட பணம் வாங்கினான்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வரணும். இப்போ வரைக்கும் ஆறுமுகம் சொல்கிற பொய்யை எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. தன்னுடைய அக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதுக்காக தான் பணம் வாங்க வந்தேன்னு ஆறுமுகம் பொய் சொல்லிட்டு இருக்கான். இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் உதவி செஞ்சிட்டு இருக்கான். நீ போய் உண்மை என்னன்னு சொல்லு, இந்த ஆதாரத்தை காமி. அதுக்கப்புறமா இவங்க 3 பேரோட உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வரட்டும் அப்படின்னு மலர் தமிழ்செல்வியோட வாழ்க்கைக்காகவும் உண்மை என்னன்னு தெரியப்படுத்துறதுக்காகவும் உதவி செய்கிறாங்க. ஆறுமுகத்தை நல்லா விசாரிச்ச இங்கே ராஜாங்கமோ, சரி பரவாயில்ல, சாவித்திரி உதவி செஞ்சிட்டா, இனியும் ஆறுமுகத்தை கேள்வி கேட்க வேண்டாம். இன்னொரு தடவை வீட்டு பக்கம் இப்படி தேவையில்லாமல் வரக்கூடாது. சாவித்திரி, எங்களுக்கு தெரியாமல் நீ இந்த மாதிரி யாருக்கும் பணம் கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லி ஆறுமுகத்தை வெளியில் அனுப்ப சொல்கிறாரு இங்கே ராஜாங்கம். அந்த சமயம் கையில் ஆதாரத்தோடு வந்த தமிழ்செல்வி, வேண்டாம், இந்த ஆறுமுகம் இங்கே தான் இருக்கணும். அவர் எதுக்கு வெளியில் போக சொல்கிறீங்க? ஏன்னா ஆறுமுகம் சொன்னது அம்புட்டும் பொய் தான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே சாவித்திரியும், என்ன பேசிகிட்டு இருக்க? ஆறுமுகம் உண்மையை தான் சொல்கிறான். நான் ஒன்றும் தேவையில்லாமல் அவனுக்கு பணம் கொடுக்கல, காரணமாக தான் பணம் கொடுத்தேன். முதல்ல ஆறுமுகத்தை வெளியில் போக சொல்லு செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது. யார் எப்படிப்பட்டவங்க உண்மை என்னன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா? ஆறுமுகம் முதல்ல இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தார்? சாவித்திரியம்மா எதுக்கு 5 லட்ச ரூபா பணத்தை இந்த ஆறுமுகத்துக்கு கொடுத்தாருன்ற உண்மையை நீங்கள் இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாமரை எப்படிப்பட்டவங்கன்றதும் உங்கள் எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு ரொம்பவே கோவமாக இங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க தமிழ்செல்வி. உடனே கருப்பு, என்னப்பா ஆதாரம், என்ன உண்மை, தெளிவாக சொல்லு, அப்போ தான் சேது மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வரும். தமிழ்செல்வி, உன்னால தாமா இந்த உண்மையை நிரூபிக்க முடியும் அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு. உடனே அந்த ஆதாரத்தை எல்லார்கிட்டையும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே தமிழ்செல்வி. இதெல்லாம் பார்த்தா சாவித்திரி தாமரை என்ன செய்யனே தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க, தலை குடிஞ்சு நிற்கிறாங்க. இந்த ஆறுமுகம் தேவையில்லாமல் வீட்டுக்கு பணத்தை வாங்க வர இவனால் எல்லா உண்மையும் இந்த வீடியோ ஆதாரமாகவே இந்த தமிழ்செல்வி கையில் வச்சிருக்காளே, வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறாங்க. என் வீட்டுக்காரர் சேது மேலே எந்த தப்புமே இல்லை, என்னைக்கும் இல்லாமல் என் வீட்டுக்காரரோட பிறந்த நாளை கொண்டாட கேக்கெல்லாம் கொண்டு போன தாமரை அந்த கேக்கில் தேவையில்லாத பொருளை கலந்துருக்கா. அதை சாப்பிட்ட என் வீட்டுக்காரரும்
மயங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் நடக்கவும் இல்லை. சொல்லப்போனால் தாமரை சொன்ன மாதிரி இவங்க 2 பேர் கடையிலையும் எந்த தப்பும் நடக்கவே இல்லை. ஆனால் நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக சொல்லி சாவித்திரியும் தாமரையும் திட்டம் போட்டு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. அவங்க பேசின இந்த ஆதாரத்தை பாருங்க. நான் பொய் சொல்லலை. வேணும்னா சாவித்திரியும் தாமரையும் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க, இந்த கல்யாணத்தை நடத்த அவங்க என்னெல்லாம் யோசிச்சிருக்காங்கன்றத இந்த ஆதாரத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடாதுன்னு ஆறுமுகத்துக்கு பணம் வேற கொடுத்துருக்காங்க. ஏன்னா எனக்கும் இங்கே சேது மாமாவுக்கும் நடந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதே இந்த தாமரை தான். ஆனால் தப்பு செஞ்சது நானுன்னு இத்தனை நாள் நான் கார் செட்டில் இருந்தேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டு எல்லார் முன்னாடி உண்மையை சொல்கிறாங்க. ராஜாங்கம் அந்த ஆதாரத்தை பார்க்க ராஜாங்கத்துக்கு அப்போ தான் புரிய வருது, தான் பையன் மேலே எந்த தப்புமே இல்லை, சேது எந்த தப்பும் செய்யலை. அதை புரிஞ்சுக்காம சரியாக விசாரிக்காம என் தங்கச்சி சாவித்திரியும் இந்த தாமரையும் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி இப்படி ஏமாந்து கல்யாண ஏற்பாடு செஞ்சு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்து வேற ஏமாந்துட்டு நிற்கிறேன். இதில் ஆறுமுகத்துக்கு வேற 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்காளே சாவித்திரி. இப்போ கூட உண்மை சொல்லணும்னு இல்லாமல் பொய் சொல்லி தானே ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு ரொம்பவே கோவமாக ராஜாங்கம் சாவித்திரியை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி யோசிக்கிறாங்க, இவ்வளோ நடந்திருக்கா? இந்த சாவித்திரியும் தாமரையும் சொன்னது உண்மைன்னு நம்பி நானும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இந்த சொத்துக்காக இவ்வளோ பெரிய பொய் சொல்லி ஏமாற்றி சேதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தாமரைக்குன்னு சாவித்திரி என்ன திட்டம் போட்டா. ஆனால் இப்போ அந்த திட்டம்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி தமிழ்செல்வியும் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்க ஆதாரத்தையும் கொண்டு வந்து காமிச்சிட்டாலே இனி சாவித்திரிக்கு அவ்வளவுதான். இந்த சாவித்திரியும் தாமரையும் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. உடனே அப்பத்தா கேட்குறாங்க, சாவித்திரி என்ன செஞ்சு வச்சுருக்க? என் பேரை சேது மேலே தப்பே இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சேதுவோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்ய இப்படியா போய் சொல்லுவ? இப்படி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என்ன தாமரைக்கு? என் பேரை சேதுவையும் தமிழ்செல்வியவும் பிரித்து பொய் சொல்லி ஏமாற்றி இப்படி தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்ச உனக்கு அசிங்கமாகவே இல்லை? உங்கள் 2 பேரையும் இங்கே ராஜாங்கம் நல்லா தானே பார்த்துக்கிறான். தேவைக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறான். ஏன் நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பி தாமரைக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறதுக்கு அம்புட்டு பணத்தை வீண் செலவு செஞ்சானே, நீ சொன்னதெல்லாம் நம்பி தானே செஞ்சான். நீ இங்கே ராஜாங்கத்தோட தங்கச்சி, அந்த உரிமையில் உனக்கு மட்டுமே இங்கே ராஜாங்கம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த தாமரை வாழ்க்கையை பற்றி யோசிச்ச நீ சேது வாழ்க்கையை யோசிக்கல. அப்புறம் எதுக்காக நாங்களாம் உங்களை பற்றி யோசிக்கணும்? ராஜாங்கம் சரியான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம் இது. இந்த பொய் சொல்லி ஏமாத்துற சாவித்திரியும் தாமரையும் இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு இவங்க 2 பேர்த்தையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பு அப்படின்னு ரொம்ப கோவமாக அப்பத்தா சொல்ல, அதுக்கு சாவித்திரியும், நீங்கள் என் அம்மா தானே, ஏதோ தெரியாமல் தப்பு செஞ்சிட்டோம், அதுக்காக இப்படியா பேசுறது? அண்ணனே கோவமாக இல்லை, ஆனால் நீங்கள் எங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சொல்கிறீங்களேம்மா, ஏம்மா அப்படி பேசுகிறீங்க? சேது மேலே உள்ள அக்கறையும் பாசமும் என் பொண்ணு தாமரை மேலே உங்களுக்கு இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்பத்தாவை. உடனே ராஜாங்கம், போதும் போதும் சாவித்ரி, நீ பேசுனதெல்லாம் நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். என் பையனை கூட நான் சந்தேகப்பட்டேன், நீ சொன்னதை மட்டும்தான் நம்பினேன். இப்போ இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் இங்கே தமிழ்செல்வியும் எந்த தப்பும் பண்ணலை, என் பையன் சேதுவும் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்ற உண்மை தெரிய வந்தது. தப்பு செய்யாத தமிழ்செல்விக்கு உங்கள் பேச்செல்லாம் கேட்டு கார் செட்டில் தங்க வச்சு நான் தப்பான முடிவெடுக்க போய் தான் இப்போ தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் பையன் எந்த தப்புமே செய்யலை, நீங்களா திட்டம் போட்டு செஞ்ச ஒரு விஷயத்த இங்கே சேது செஞ்சான்னு சொல்லி எதுக்காக இப்படி ஒரு பெரிய விஷயத்த செஞ்சீங்க? நீங்கள் நடித்து எங்களை ஏமாத்திட்டீங்க. இப்போ வரைக்கும் உண்மை தெரியக்கூடாதுன்னு ஆறுமுகத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கும் வேற பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியே. தமிழ்செல்வி இந்த ஆதாரத்தை கொண்டு வந்து காமிக்கலன்னா மறுபடியும் நீ சொன்னதை நம்பி நான் ஏமாந்து போயிருப்பேன். நல்ல வேலை, சரியான நேரத்தில் தமிழ்செல்வி ஆதாரத்தோடு வந்தா. இனி என் பையனுக்கும் இந்த தாமரைக்கும் கல்யாணம் நடக்காது. இந்த வீட்டோட மருமகனா அது தமிழ்செல்வி மட்டும்தான். அம்மா சொன்ன மாதிரியே முதல்ல தாமரையை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போ சாவித்ரி. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, 2 பக்கமும் இருக்கிற நியாயத்தை விசாரிக்கணும்னு என்னை எல்லாருமே கேட்டாங்க. என் தலைவர் கூட இதை பற்றி பேசினாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே செல்லப்பாண்டியும் வந்து என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நின்னப்ப அப்பயும் நான் உனக்காக தான் சப்போர்ட் பண்ணேன். இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், நான் இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆவேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியே சொன்னேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வீங்க, என்னை ஏமாத்துவீங்க, திட்டம் போடுவீங்க, என் பையனோட வாழ்க்கையை ஒன்று இல்லாமல் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீயும் இங்கே உனக்கும் இந்த தாமரைக்கும் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன், எவ்வளோ விஷயத்த செஞ்சு என் வீட்லேயே வேற தங்க வச்சேன். ஆனால் நீங்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு உன் பொண்ணு தாமரைக்கு சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தப்பே செய்யாத தமிழ்செல்வியை வீட்டை விட்டு வெளியில் போய் தங்க வச்சிங்க. இங்கே சேதுவையும் தமிழ்செல்வியும் பிரித்து வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு நினச்சிங்க. இப்போ சேது கூட தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்படியெல்லாம் யோசிச்ச நீங்கள் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது.
நீ இந்த வீட்டில் இருந்தா அப்புறம் நானே நீ சொன்ன மாதிரி அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும். தப்பு செய்யாத என் பையனை இங்கே போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போவேன், கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், உங்கள் எல்லாரையும் அவமானப்படுத்துவேன்னு சொன்னிய சாவித்ரி, அது எல்லாத்தையும் நான் செய்ய வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்ல இங்கே தமிழ்செல்வியும் சேதுவும் கண் கலங்கி நிற்கிறாங்க. உடனே கருப்பு சொல்கிறாங்க, எங்களுக்கும் இதனால் சந்தேகம் வந்துச்சு, கேக்க கொண்டு போய் இதில் ஏதோ கலந்துருக்கா அப்படின்னு நாங்கள் பார்க்க சொன்னோம். ஆனால் அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு பொய் சொல்லிட்டு போனானா கண்டிப்பாக சாவித்ரி தான் அந்த பையனை மனசை மாற்றி பொய் சொல்ல வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினச்சது சரியாக போச்சு பாத்தியா இங்க சேது, இவங்க அத்தையும் இந்த தாமரையும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. நல்ல வேலை தமிழ்செல்வி சரியான நேரத்தில் ஆதாரத்தோடு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என் மாப்பிள்ளை சேது மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்க உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சேது ரொம்ப கோவமாக எல்லார் முன்னாடியும் சாவித்திரியை தன்னுடைய அத்தனை பார்க்காம பலார்னு வெளுத்து வாங்குறாரு. எனக்கும் தமிழ்செல்விக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிப்பாட்ட இந்த தாமரை ஆறுமுகத்தோட ஃபோனை வாங்கி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஆனால் அந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு தமிழ்செல்வி மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி என்னையும் தமிழ்செல்வியும் பிரித்தது மட்டும் இல்லாமல் என் அப்பாவை எல்லார் முன்னாடி அவமானப்படுத்துனது இந்த தாமரை. ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்களா இந்த வீட்டில் இருக்கீங்க. தப்பு செய்யாத என் மனைவி தமிழ்செல்வி அங்கே வீட்டுக்கு வெளியில் கார் செட்டில் தங்கணும்ல அப்படின்னு சொல்லி தாமரையவும் வெளுத்து வாங்குறாரு. என் அப்பா சொன்ன மாதிரி என் அப்பா உங்களால் அவமானப்பட்டிருக்காங்க, நானும் தலை குனிஞ்சு நின்றுருக்கேன். செய்யாத தப்புக்கு தமிழ்செல்வி இத்தனை நாள் என்னை பிரிஞ்சு இருந்திருக்கா. இவ்வளோ பெரிய திட்டம் போட்டு ஏமாத்துற நீங்கள் இன்னும் எதுக்காக நிற்கிறீங்க, வெளியில் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு 2 பேரையும் எல்லாரும் முன்னாடி பலார்னு வெளுத்து வாங்குறாரு. அவமானப்பட்டு நின்ன சாவித்திரியும், அண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே, நான் வேணும்னே இப்படி சொல்லலை, தாமரைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு இப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்ல, மன்னிக்கிறதா, எங்கள் அப்பா மட்டும் இல்லை, நானும் இந்த வீட்டில் உள்ள யாரும் உங்களை மன்னிக்கவே மாட்டோம். இனி நீங்கள் அழுதாலும் மன்னிப்பு கேட்டாலும் நீங்கள் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக இந்த வீட்டில் உள்ளவங்க உங்களை மன்னிக்க போகிறதும் இல்லை, இந்த வீட்டில் நீங்கள் தங்கவும் கூடாது, இந்த வீட்டை பக்கமே இனி வரக்கூடாது, வெளியில் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே சேது வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்விக்கிட்ட கண் கலங்கிக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாரு. நானும் உன் மேலே தப்பு இருக்குன்னு நம்பி சந்தேகப்பட்டு அங்கே வெளியில் தங்க வச்சேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ என் கூடவே இருந்திருந்தா இந்த மாதிரி தாமரையும் சாவித்திரியும் திட்டம் போட்டிருக்க மாட்டாங்க, நீயும் நானும் பிரிஞ்சு இருந்திருக்க மாட்டோம். அப்பா இனி இங்கே தமிழ்செல்வி வெளியிலலாம் தங்க வேண்டாம்ப்பா, நம்ம வீட்லேயே மருமகளாக இருக்கணும்ப்பா, நானும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம்ப்பா அப்படின்னு சேது தான் முடிவை தெளிவாக சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ராஜாங்கம் சாவித்திரி அழுது மன்னிப்பு கேட்குறத பார்த்துட்டு தாங்க முடியாத கோவத்தில், போதும் சாவித்திரி, இனியும் உன்னை நம்பி நான் ஏமாற தயாரா இல்லை, என் பையன் சொன்னது தான் சரியான முடிவு, வெளியில் போங்க அப்படின்னு உண்மை தெரிஞ்ச ராஜாங்கம் சாவித்திரி தாமரையை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுறாரு. மலர் கொண்டு வந்த ஆதாரத்தால் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது மட்டும் இல்லாமல் சேது மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்து இங்கே தமிழ்செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறத பார்த்து இங்கே மலர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பத்தா மோகனா சந்தோஷத்தில் இருக்காங்க. தாமரையும் சாவித்திரியும் சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு என் பையன் இங்கே சேது மேலேயே சந்தேகப்பட்டுட்டோமே, தமிழ்செல்வி சேதுவை பிரிக்கணும்னு நினச்சது பெரிய தப்புன்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்காரு ராஜாங்கம்.